யாழ் மண் கலையினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் என்று சொன்னார் மிக அல்ல. அவருக்கான ஒரு கௌரவம் இப்பொழுது வழங்கப்படுகிற பாடல். opportunities தேடி போங்க. opportunities கிடைக்கலனா opportunities நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. 3 2 1 இடமணி சுல்தானுடைய கொடை மண்டல் தியாகி ஐயா அவர்களுடைய கரங்களினால் அந்த பாராட்டுகள் இங்கே போய் சேர வேண்டும். உண்மையிலே இது ஒரு மாபெரும் சாதனை, ஒரு தமிழ் யாழ் மண் கலையினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் என்று சொன்னார் மிக அல்ல. அப்படியான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன். இதோ அந்த அழகான தருணம் உங்களுக்காக வருகிறது. சாரி வந்து எனக்கு வந்து ஹை ஃபீவர், ஸோ அதனால் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டில் பாட போகிற பார்ட்டிசிபேட் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கைவினர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். சித்ததாஸ் அவர்களுடைய திருக்கரங்களினால் இதோ அந்த விருது போய் சேர்க்கிறது. ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, பட் அந்த ரவுண்டே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த லெவலை விட பயங்கரமாக இருந்தது. நிறைய பேர் நல்லா பாடினாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பாடுவாங்க. பட் இந்த ரிசல்ட்டை நினைச்சு யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அது இன்னைக்கு ஒரு நாளோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும்தான். ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் தான், எல்லாருமே நல்லா பாடுறவங்க. இன்னும் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க.
நீ மிகப்பெரிய இடத்துல வந்து நிற்கணும். பின்னாடி பாடக்கே நீ பாடும்போது நான் வந்து கூட இருந்து பார்க்கணும். ஒரு கருப்பு கமலஹாசனாக நீங்க மாறிட்டீங்க. சூப்பரா பண்ணீங்க. இந்த எனர்ஜி தான் வேணும் நமக்கு. போட்டியாக இருந்தாலும் சரி, லைவ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தெரியுதோ அது 100% நம்ம கொடுத்துருக்கோம். அது தப்புக்கலாம், ரைட் கொண்டு இருக்கலாம், தப்பு மிஸ்டேக்லாம் ஆகலாம். ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே எனர்ஜிட்டியோட அதை பாடினா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு இதுதான் உதாரணம். எந்த சூப்பரா பண்ணிருக்கு. எந்த கமெண்ட் கிடையாது. அது ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி பண்ணுங்க. எந்த மேடையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அது உங்களோட இடம். எந்த மேடை கிடைச்சாலும் விட்டு கொடுக்காதீங்க. நம்ம இடம் அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்கோர் பண்ணணும் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு நீங்க பண்ணிடுங்க. I
நாட்டினுடைய மூத்த பாடகர் ரகுநாதன் அவர்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றார். யார் மூன்றாம் இடத்தை எந்த இடத்திலே பெற்றிருக்கின்றார் என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இதோ அந்த நேர பொழுது கவுண்டிங் ஸ்டார்ட். 3 இதயம் துடிக்குது, எனக்கு வீட்டில் வருது இல்லையா? 2 யார் அந்த வெற்றியாளர்? இதோ இந்த மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொள்ளும் வெற்றியாளர் ஹெக்ஸியா. இதோ வெற்றியாக கொண்டிருக்கிறார். பலமான சந்தோஷத்தோடு அவரை நாடி நினைக்கின்றோம். ஹெக்ஸியா உடனடியாக வாருங்கள், பெற்றோர்களோடு வாருங்கள், பெற்றோரை வழங்குவார்கள். ஹெக்ஸியா பெற்றோரை அந்த மேடையில் இருந்து கொண்டு நினைக்கிறோம். நாங்கள் இறுதி கட்டத்திலே இப்பொழுது இருக்கின்றோம். இந்த தினம் போட்டியாளராக இணைந்து மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஹெக்ஸியாவுக்கான மகுடம் சூட்டப்படுகிற நேரம் இது. இரண்டாம் இடத்திலே யார் இன்றைய தினம் மகுடம் சூட போகிறார்? அந்த வெற்றியாளரை அறிவிப்பதற்காக ஈழமணி திருநாட்டினுடைய புகழ்பூத்த இசையமைப்பாளர் இசைக்கலைஞர் முரளி அவர்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறார். அவருடைய குரலில் நாங்கள் இரண்டாவது போட்டியாளர் யார் என்பதை தெரிந்து கொள்ள போகின்றோம். 3 2 1 இதோ இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் தசிகா. வெற்றியாளருக்கான பணத்தொகை 75,000 ரூபாய் பணத்தொகைகளை நமது
கவுண்ட் டவுன் சொல்லுவீங்களே, சொன்னதை அறிவிக்கிறார். ரைட். இதோ யார் அந்த வெற்றியாளர்? இதயங்கள் பலமாக துடிக்கின்றன, சுவாச வேகம் அதிகரிக்கிறது. 2 பவர் 1. இதோ அந்த வெற்றியாளரினுடைய பேர் யாழ் மகுடம் 2024 இசை போட்டியின் வெற்றியாளர். இவங்க குரல் ஒரு குயில் பாட்டு. இவங்க பாடினா என்னென்னமோ செய்யும் வேங்குழலா இருக்கும். அவங்க ஒரு ராகத்தோட பேரு மதுவந்தி. வெற்றியாளர் அந்த கௌரவம் சொல்லுகிறார். உண்மையிலே பாராட்டுவதை ஓடியும் பாடல் போட்டிகள் 2014 இசை மகுடம் பாடல் போட்டிகளுடைய வெற்றியாளர் மதுவந்தி அவருக்கான பரிசனை கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய வீரமணி திருநாட்டினுடைய கொடை வள்ளல் தியாகி ஐயா அவர்களுடைய கரங்களினால் அந்த வெற்றி கொண்ட மதுவந்தி அவர்களுடைய கரங்களில் சொல்கிறது. கலவசத்தை கொடுத்தவருடைய தாயாருடைய ஆனந்த கண்ணீருக்கு ஒரு மரியாதை நாங்கள் சொல்ல வேண்டும். வாங்கம்மா, வாங்க. தாயாரினுடைய அந்த முயற்சியும் அந்த அர்ப்பணிப்பும் அவருடைய ஆனந்த கண்ணீரிலிருந்தே தெரிகிறது. அந்த கண்ணீருக்கு நாங்கள் ஒரு மரியாதையை இந்த கலை மேடை நிச்சயம் கொடுக்கணும் இல்லையா? வாருங்கள், மேடைக்கு வாருங்கள். சாதித்த தன்னுடைய மகளை உண்மையிலே பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களில் தான் தன்னுடைய பிள்ளை ஒரு மேடையிலே ஒரு அங்கீகாரத்தை பெறும்போது அந்த ஆனந்தம் என்பது எல்லையற்ற ஒன்று. வாருங்கள், மகளோடு அருகில் இருந்து ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு புகைப்படத்தை பதிவு செய்யுங்கள். உங்க பொண்ணுக்கு உங்க கையால இந்த ஷீல்டை கொடுங்க. ரைட், அது ஒரு பெருமையான விஷயம். வாழ்த்துக்கள். பாராட்டுகள் உங்களுக்கு போய் சேர வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ல நாங்கள் எப்படி எல்லாம் ஜெயிக்க போறோம் என்றதை தெரியப்படுத்துவோம். ரைட், 4ஆம் இடத்தை இந்த போட்டி தொடரிலே வெற்றி பெற்றவர் யார்? அவருக்கான பரிசலை வழங்குவதற்காக முல்லை மண்ணில் அமையப்பட்டிருக்கக்கூடிய யோகம்மா கலைக்கூடத்தினுடைய நிர்வாக இயக்குனர் யோகேஷ் அவர்கள் அந்த பரிசலை எங்களுக்காக தந்து உதவி இருக்கின்றார். இப்பொழுது மேடையிலே யோகேஷ் அவர்கள் வருகை தந்தம் இருக்கின்றார். அவருடைய கரங்களினாலே எங்களுடைய அதிதிகள் முன்னிலையிலே அந்த விருது போய் சேரப் போகிறது. 4ஆம் இடம் யாரை சென்றடை ஆகவே இவர் இல்லாமல் இங்கே யாருமே சொல்லலாம். அவருக்கான ஒரு கௌரவம் இப்பொழுது வழங்கப்படுகின்ற பாடல் கட்சிவனவர்களுக்கான நினைவு பரிசு. இதனை எமது டிசிடி நிறுவனத்தினுடைய தியாகி அவர்கள் அவருக்கான நினைவு சின்னமாக வழங்கி இருக்கிறார். இப்பொழுது அவருக்கான கௌரவம் பொன்னாடை மூலமாக கிடைக்கிறது. அதனை வழங்குவதற்காக இப்பொழுது திருமாவளவன்